ஹை ஃப்ரெண்ட்ஸ், 2023 மாஸ் இன்டர்வியூவர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். 50 கேள்வி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தமிழ் எலிஜிபிலிட்டியில் 51வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, 8 தொகை நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்களுள் ஒன்று கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 500 முல்லைப்பாட்டு, சிலப்பதிகாரம், சிவசிந்தாமணி. இது ரெண்டுமே நமக்கு தெரியும் காப்பியங்கள். ஸோ 50 காப்பியங்கள் வந்துடும். முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்கள் ஒன்று. ஸோ 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறது 500. சதாவதானி என்பதன் பொருள். சதாவதானி என்பதன் பொருள் ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்யக்கூடியது தான். நம்முடைய புக்கில் கூட செய்கு தம்பி பாவலர் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து ஒரு சதாவதானி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. விக்டோரியா மகாராணி அரங்கில் வந்து அவர் சென்னையில் வந்து நிறைவேற்றிருப்பார். சதாவதானி அப்படிங்கிறத ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்து சதாவதானி அப்படிங்கிற பெயரை வந்து பெற்றிருப்பார். பட்டம், ஓகேவா, பட்டம் பெற்றிருப்பார். அது வாயேஜ் என்ற சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடற்பயணம். இது எல்லாமே டிரான்ஸ்லேஷன் பார்ட்டில் பின்னாடி புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அடுத்தது 54வது கேள்வி. நாட்டிக்கல் மயில் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன கலைச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா. கடல் மயில். கடல் மயில் தான் நாட்டிக்கல் மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனவர்கள் வந்து மீனவர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய கடற்படையாக இருக்கட்டும், நாட்டிக்கல் மயில், அதாவது கடலில் தூரத்தை குறிக்கக்கூடிய சொல் தான் நாட்டிக்கல் மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைச்சொல் அறிதல், ஆன்டிபயாட்டிக், நுண்ணுயிர் முறிதல் எல்லாமே 8வது பேசிக் புக்கில் இருக்கக்கூடியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எளிமையானது தான். ஆனால் வந்து எளிமையானதான் சொல்லிட்டு நம்ம படிக்காமல் விட்டுறக்கூடாது. புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்தையும் நம்ம படிச்சுக்கணும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுத கூட டேரெக்டாக வருது அப்படிங்கிறது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். கூற்று காரணம் சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பெருந்தலைவர் காமராசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது கூற்று என்ன கொடுத்துருக்காங்க. மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தல் அப்படின்னு சொல்லி பெரியாரை பற்றி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி. கூற்று சரி, காரணம் சரி, 1, 2 சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதெல்லாம் 6வது புக்கில் இருக்கக்கூடிய பாடத்துலேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியா. நமக்கு ஈஸியாகவே தெரியும் காமராஜர் ஐயாவை பற்றி. அடுத்தது 57. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமால் கலைஞர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 பார்த்தோம் அப்படின்னா மொழி ஞாயிறு, மறைமலை அடிகள். இதுலேருந்து ஆன்சர் வந்து கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, கூற்று 3 தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர், இது வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம புக்கில் இருக்குது. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் வருவார், மறைமலை அடிகள் அப்படிங்கிறது தவறு. அடுத்ததாக 58வது கேள்வி. குறில் நெடில் மாற்றமறிந்த பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பலம் பாலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்முடைய வலிமை. பாலம் அப்படிங்கிறது ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய பாலத்தை குறிக்கக்கூடியது. 59வது கேள்வி. குறில் நெடில் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. தோடு அப்படிங்கிறது ஒன்று மற்றொன்றின் மீது படுதல். இது தோடு அப்படின்னா காதணி. 60வது கேள்வி. திரும்பவும் குறில் நெடில் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. பானம் அப்படிங்கிறது காசு அப்படிங்கிறது தெரியும். பானம் அப்படிங்கிறது அம்பு. இதிலே இன்னொரு கொஸ்டினில் வந்து கணை, ராமன் டேஷை எய்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கணை இதுவும் வந்து அம்பை குறிக்கக்கூடியது தான். பானம் அப்படிங்கிறதும் அம்பை குறிக்கக்கூடியது தான், ஓகேவா. அப்படிங்கிறதும் அம்பை குறிக்கக்கூடியது தான். இருபொருள் தருக இடும்பை. இடும்பை அப்படிங்கிறது துன்பம், இன்னொரு பொருள் வந்து வறுமை. இருபொருள் தருக துளை அப்படிங்கிறது துவாரம், இன்னொன்று வந்து தொந்தரவு. திரும்பவும் இருபொருள் தருக வேண்டல். ஒன்று வந்து விரும்புகை, அதாவது விரும்புவது, இன்னொன்று வந்து வேண்டல் அப்படிங்கிறது விண்ணப்பம் செய்வது, விண்ணப்பம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓவிய எழுத்து, அதாவது ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். செப்படிகளில் காணப்பட்ட வரி வடிவம் ஓவிய எழுத்து என்பர் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஸோ இது வந்து பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சொல்லலாம். ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கன்னு கொடுத்துருக்காங்க. வலசை போதல், அதாவது பறவைகள் வந்து இடம்பெயர்தல் தான் நம்ம வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக சொல்லிடலாம். 66வது கேள்வி. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். டேஷ் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். எனவே குழந்தைகளே இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். இது வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா பற்றி ஒரு பாடம் 6வது புத்தகத்தில் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை அப்படியே கொடுத்துருக்காங்க. டேஷில் என்ன வரும், இதுக்கு வந்து நம்ம அந்த பாடத்தை படித்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன்னா எனவே அப்படிங்கிறது தான் அங்கே வரும். ஆகையால் அப்படின்னு வராது இல்லையா. ஸோ எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். அதாவது சொற்றொடரை சரியாக ஃபில் பண்ண தெரியுதா, சரியாக முழுமையாக நமக்கு எழுத தெரியுதா அப்படிங்கிறதுக்கான பரிசோதனை தான் இது.
67வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா சரியான இணைப்பு சொல் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. டேஷ் இப்பாடல் உருவக அணி. எனவே இப்பாடல் உருவக அணி. இதுவுமே நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடியதான். எனவே இப்பாடல் உருவக அணி. சரியான இணைப்பு சொல் தான் கேட்டிருக்காங்க. நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது. இதனால் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. ஸோ இங்கே என்ன இணைப்பு சொல் வரும்னு கேட்டிருக்காங்க. இதனால் அப்படிங்கிறது. மேலும் வராது, ஏனெனில் அப்படிங்கிறதும் வராது, இதனால் அப்படிங்கிறது. சரியான வினா சொல் கேட்டிருக்காங்க. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை. இந்த வரும் இல்லையா, யாது வராது, யாவை. இயல்புகளாக பன்மை சொல் வந்திருக்கு. யாவை அப்படிங்கிறத வரும். எது எவை வராதுங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். யாது வருமா யாவை வருமானு மேபி கன்ஃபியூஷன் ஆகலாம். ஆனால் வந்து யாவை அப்படிங்கிறத வரும். அடுத்தது 70 சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார்? யார் அப்படிங்கிறத வரும் இல்லையா. அது 71 பொருத்தமான காலத்தை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லோர் வாழ்த்தினார். வாழ்த்தினார் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. வாழ்த்துகின்றார் அப்படின்னா நிகழ்காலம், வாழ்த்துவார் அப்படின்னா எதிர்காலம். ஸோ வாழ்த்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இறந்த காலம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. படிக்கிறோம் வராது, படிக்கிறாள் வராது, படித்தோம் அப்படிங்கிறதும் வராது. படிப்பாள் அப்படிங்கிறது தான் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சொல். நாளை அப்படிங்கிற எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதுக்கு பொருத்தமான காலம் எதுனா படிப்பாள். 73 பொருத்தமான காலம் தான் கேட்டிருக்காங்க. மாடு புல் மேய்ந்தது. ஸோ அது வந்து இறந்த காலம். மாடு புல் மேயும் அப்படிங்கிறது இறந்த காலம் வராது. மாடு புல் மேய்கின்றன எதிர்காலம் வராது. மாடு புல் மேயும் நிகழ்காலம் வராது இல்லையா. ஸோ மாடு புல் மேய்ந்தது இதுவுமே 8ஆம் வகுப்பு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 74 இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மழை, பூ, பொன், வான், மேகலை, மணி, மேகம், செய். இது எல்லாத்தையும் தொடராக, அதாவது புதிய புதிய சொற்களை ஒன்றாக சேர்த்து தொடராக அமைக்கப்பட்ட சொற்றொடர் எதுன்னு கேட்குறாங்க. மணி, மேகலை, வான்மழை, பூமணி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். பூ அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. பூ, சோலை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அதாவது மலர்விழி சுவற்றில் எழுதுறாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி சரியான நம்ம வந்து இலக்கிய வழக்கின்படி எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் அப்படிங்கிறது வரும். பேச்சு வழக்கு திரும்பவும் எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. அதுக்குள் அப்படின்னு அதுக்குள்ளேயா படிச்சுட்டு இல்லை அதுக்குள்ளேயா சாப்பிட்டு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா பேச்சு வழக்கில். ஆனால் அது எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவோம், அதற்குள் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் இல்லையா. அதான் திரும்பவும் அதே தான் கேட்டிருக்காங்க. வரிசையில் ஒழுங்காக நில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரிசையில் ஒழுங்காக நில். 79 நிறுத்தற் குறிகள் வந்து கேட்டிருக்காங்க. கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா. ஸோ போகட்டுமான்ற இடத்துல வினாக்குறி அப்படிங்கிறது வரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். 4 இதில் இந்த 3 இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது என்று கேட்டான். ஸோ அவன் கேட்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கொட்டேஷன் மார்க் அப்படிங்கிறது வரும். அடுத்தது 80 நிறுத்தற் குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற் குறிகள் இடப்பட்ட தொடரை வந்து கேட்டிருக்காங்க. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இந்த இந்த அரைப்புள்ளி எங்கே வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. மற்றது எல்லாத்துலேயும் இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது. இது அரைப்புள்ளி தானே ஃப்ரெண்ட்ஸ். அரைப்புள்ளியா காரப்புள்ளியா சரியா டக்குன்னு ஞாபகம் வரல, தவறாக இருந்தால் சாரி. அடுத்தது 81 ஊர் பெயரின் மறுவை எடுத்து எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியை நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், திருச்சி அப்படி தான் சொல்லுவோம். திருச்சிரா, திருப்பள்ளி, திருவை இதெல்லாம் சொல்ல மாட்டோம். திருச்சி. கும்பகோணம், குடந்தை, தஞ்சாவூர், தஞ்சை. திரும்ப பார்த்தீங்கன்னா அதுவே தெரியும். நாகப்பட்டினம், நாகை. அடுத்த கேள்வியாக தங்கிட்டுருக்காங்க. நாகப்பட்டினம், நாகை, மருவூர். தேவக்கோட்டை. தேவக்கோட்டைக்கு தேவோட்டை அப்படிங்கிறது அதோட மருவு. இது நமக்கு தெரியாது இல்லையா, தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு என்ன தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. ஜங்கிள் அப்படிங்கிறது காடு. இதில் புக்கெலாம் இருக்குது, இதெல்லாம் புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜங்கிள் அப்படிங்கிறது காடு. ஆனால் வந்து ஜங்கிள் அப்படிங்கிறது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம புக்கில் வந்து இப்படி இருக்கும் இல்லையா, ஜங்கிள் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. 85 பிறமொழி சொற்களுக்கு என்ன தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. டிவி நமக்கு தெரியும், டெலிவிஷன், தொலைக்காட்சி. 86 இணையான தமிழ் சொல் தான் சதம். சதம் அப்படின்னா இப்போதான் பார்த்தோம், சதாவதானி. ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்யக்கூடியவர். செய்குத்தம்பி பாவலரை பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. சதம் அப்படின்னா 100. சதகம் அப்படின்னா தான் 10. விடை வகைகள்
உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். இது வந்து நம்ம நிறைய முறை வந்து பார்த்துட்டோம். கதை எழுத தெரியுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு இனமான ஒரு பதிலை, ஆட தெரியுமானா பாட தெரியும், எழுத தெரியுமானா வரைய தெரியும், இந்த மாதிரி இனமான பதிலை சொல்லக்கூடியது இனமொழி விடை இல்லையா. வினா அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும், விடை அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும், இதெல்லாம் வந்து நம்ம நிறைய முறை வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. வினா எதிர் வினாதல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று சொல்வது வினா எதிர் வினாதலா? கிடையாது. விளையாடவில்லையா என்றது கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல் விடை வரும். உற்றது உரைத்தல் வரும். இதில் வந்து என்னுடன் ஊருக்கு வருவாயா அது வராமல் இருப்பேனா, இதுதான் வினா எதிர் வினாதல் விடை. இது ரெண்டும் மாறி இருக்கு. உருவது கூறல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும், இது வந்து உருவது கூறல் அப்படிங்கிறது சரி. இனமொழி. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு இது வந்து வினா எதிர் வினா விடையில் வரும். இனமொழி விடைனா என்ன வரும்? என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இனமான ஒரு பதிலை சொல்வதுதான் இனமொழி விடை அப்படிங்கிறத தான் பார்த்தோம். ஸோ ஆன்சர் சி மட்டும் சரியாக புரிஞ்சிருக்கு. உருவது கூறல்னா நீ விளையாடவில்லையா எனக்கு அப்படின்னு கேட்கும்போது விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும், அதுதான் நடந்ததை நடக்க போகிறத சொல்கிறது தான் உருவது கூறல் விடை. அடுத்தது 89வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கலைச்சொல் தருக, அதாவது ஹை கோர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இது தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது. 90 பார்த்தோம் அப்படின்னா ஹியரிங், அலுவல் சார்ந்த சொற்கள். இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹியரிங் அப்படிங்கிறதுக்கு விசாரணை. அடுத்து 91 திரும்பவும் வந்து கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. கிளியர் இன்கம் அப்படிங்கிறது தெளிவான வருமானம். 92வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது ஒற்றுமையின்மை. இதுவும் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 93 பார்த்தோம் அப்படின்னா ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்கிறாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது எதிர்பாராத நிகழ்வு. 94 திரும்பவும் வந்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தான் வந்து கேட்டிருக்காங்க. தடையின்றி மிகுதியாக. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னே கொடுக்கல, ஆனால் தடையின்றி மிகுதியாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரே பேஜில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மூணுமே ஓகேவா, 8வது புத்தகத்தில். 95 அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் என கண்டறியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரையப்பட்டது, ஆள் பட்டது ரெண்டுமே வந்தாலே செயப்பாட்டு வினை தொடர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ செயப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என தெரிவு செய்க. விடைத்தாள்களை வருவித்தார். வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை. ஸோ பிறவினை வாக்கியம். வருவித்தார், எழுதுவித்தார், செய்வித்தார், இது எல்லாமே பிறவினை வாக்கியத்துக்கான சொற்கள் இல்லையா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர். இதுக்கான வினா என்னன்னு கேட்டிருக்காங்க. அது கேள்வி அப்படி கேட்போம் அப்படின்னா சிறு குழுக்களாக வாழ்ந்த மக்கள் சொத்தாக வந்து எதை கருதினர். எதை கருதினர் அப்படின்னா ஆணிரைகளை கருதினருங்கிறது ஆன்சர் வரும். ஸோ எதை கருதினர் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான கேள்வி வினா. அடுத்தது விடைக்கேற்ற வினா தான் கேட்டிருக்காங்க. உவமையும் உவமேயமும் ஒன்றாக வருவது தான் உருவக அணி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான வினா என்னென்னா உருவக அணியை விளக்குக அப்படிங்கிறது. 99 பார்த்தோம் அப்படின்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் சொல்வர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படிங்கிறது தான் இதற்கான வினா. 100வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தோம் அப்படின்னா வாசல் அலங்காரம். 100 கேள்வி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கேள்வித்தாளர்களுடைய 100 கேள்விகளுமே பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2023 ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பரோட கேள்வி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.